ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். 5 பேருக்கு தேவையான பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம். 150 கிராம் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 400 கிராம் பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. பல்லாரி ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 600 கிராம் அரிசி வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். 600 கிராம் அரிசிக்கு 400 கிராம் பல்லாரி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமே பல்லாரி வதங்கும். பல்லாரி நல்ல ப்ரௌன் கலரில் ஆகணும். பிரியாணி செய்யக்கூடிய பாத்திரம் நல்ல கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பல்லாரி நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ 4 ஸ்பூன் இஞ்சி பூடு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூடு பேஸ்ட்லேயே பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் தனியாக எதையுமே நான் சேர்க்கலை. இப்போது இந்த இஞ்சி பூடோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இது அந்த ஆயிலே இருக்கட்டும். 650 கிராம் நாட்டுக்கோழி சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் வத்தல் தூள், கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூடி பேஸ்ட், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பல்லாரி நல்லா வதங்கிடுச்சு. அந்த இஞ்சி பூடோட ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். 400 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துடலாம். இப்போது இந்த தக்காளி நல்ல பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. ஃபுல்லாக நல்ல குழையணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை குக்கரில் வச்சு விசில் போட போகிறோம். ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கிரேவியை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து 2 விசில் போட்டுக்கோங்க. இப்படி நம்ம குக்கரில் சிக்கனை வேக வச்சு சேர்க்குறதுனால டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஈஸியாக பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ கிரேவியில் சிக்கனை ஆட் பண்ணிடலாம். சிக்கனும் கிரேவியும் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம். மிளகா 4 மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா வெங்காயம் வதங்கும் போதே ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா இந்த டைமில் ஆட் பண்ணால் போதும். ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. தக்காளி ஜாஸ்தி சேர்க்கறதுனால லெமன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். ரைஸை தனியாக வேக வச்சு தான் நம்ம சேர்க்க போகிறோம். பாசுமதி ரைஸை 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. வெந்நீர் சூடானதும் ஏலக்காய், அன்னாசி பூ எல்லாம் சேர்த்துக்கோங்க. ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொதி வந்தால் போதும். நல்ல வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறமா ரைஸை தனியாக வடித்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கிரேவியோட ரைஸை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அரிசியும் கிரேவியும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கிளற வேண்டாம், அரிசியெல்லாம் உடைய ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா பிரியாணியை கவர் பண்ணிவிட்டு ப்ரீஹீட் பண்ண தவாவில் 10 மினிட்ஸ் வச்சுருங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி அந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது கரெக்டான பதத்தோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்ல உதிரியாக இருக்குது.
டேஸ்டான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.